ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங் சீரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து கேரக்டர் அட் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ரிங் எஸ் இஸ் பாஸ்ட் ஆஸ் அன் இன்புட். ஒரு ஸ்ட்ரிங் உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸ் இஸ் ஆல்சோ பாஸ்ட் ஆஸ் அன் இன்புட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணுவாங்க. த ப்ரோக்ராம் மஸ்ட் பிரிண்ட் த கேரக்டர் அட் பொசிஷன் விச் ஆர் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற இந்த இன்புட் எக்ஸ் கொடுத்தாங்களே, இந்த எக்ஸோட மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், அவங்க கொடுத்த இன்புட்டே எடுத்துப்போம். ஸோ அவங்க கொடுத்த இன்புட் ஏபிசி டிஇஎக்ஸ் ஒய் இசட் டபிள்யூக்யூ பிடபிள்யூஎல் ஜே. ஓகே, இதில் என்ன ட்ரிக்கி பார்ட்டுன்னா, இப்போ சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணும்போது எப்படி அரேல அலோகேட் பண்ணால் இண்டெக்ஸ் 0 யூஸ் பண்ணி தான் அலோகேட் பண்ணுவோம். 0 1 2 3 4 இப்படி தான் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர், செகண்ட் கேரக்டர், தேர்ட் கேரக்டர் இப்படி தான் ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அதனோட ஸ்டார்டிங் லொக்கேஷன் 0, எண்டிங் லொக்கேஷன் வந்து n-1. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் லொக்கேஷன் வந்து 1, எண்டிங் லொக்கேஷன் வந்து n. ஸோ இப்போ இந்த இன்புட்டுக்கு வந்து 5ன்னு எக்ஸோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா 5ஓட மல்டிபிள்ஸ் பார்க்கணும். ஸோ 5, 10, 15. ஸோ அதில் இருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இ, கேரக்டர் கியூ, கேரக்டர் ஜே. ஸோ இந்த 3 வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணும்போது ட்ரிக்கி பார்ட் என்ன சொன்னேன்னா, ஸோ நம்ம ரெஃபர் பண்ணும்போது இது 5, பட் ஆனால் சிஸ்டமில் ரெஃபர் பண்ணும்போது 5 - 1 4, நம்ம ரெஃபர் பண்ணும்போது 10, சிஸ்டம் ரெஃபர் பண்ணும்போது 10 - 1 9, நம்ம ரெஃபர் பண்ணும்போது 15, சிஸ்டம் ரெஃபர் பண்ணும்போது 15 - 1 14. ஸோ அப்போ நீங்கள் மல்டிபிள்ஸ்லாம் எப்போல்லாம் பிரிண்ட் பண்ணுறீங்களோ அப்போ பிரிண்ட் பண்ணும்போது -1 எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் கேரக்டர் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக இன்புட் வாங்கிட்டு இதில் இருக்கிற பொசிஷனை வந்து அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து சிம்பிள் லைனில் முடிச்சிடலாம். ஸோ ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷனை இதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க, அதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தோன்னா 100 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். அதோட சைஸ் வந்து 100 + 1 இருக்கணும். என்ன ரீசன்னா, நல் கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில். ஸோ 101 ஸ்ட்ரிங். அடுத்து வந்து எக்ஸை வாங்குறாங்க. எக்ஸ் தான் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்கு வந்து ஒரே ஒரு வேர்டாக இருந்தால் நம்ம ஸ்கேன்ஆஃப் % யூஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மல்டிபிள் வேர்ட்ஸாக ஒரு லைனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கெட்டஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே நீங்கள் ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேரக்டர் பேட்டர்ன் இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் நம்ம மல்டிபிள் வேர்ட்ஸு ஸ்கேன்ஆஃபில் இன்புட் வாங்கலாம். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி இங்கே வந்து ஒரு வேர்டாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் %s யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்கிறேன். ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அட்ரஸ் தேவையில்லை. ஸோ str ஆம்பர்சன் சிம்பிள் இங்கே தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன்ஆஃப் இன்டிஜர் வாங்குகிறோம். ஸோ %d. ஸோ வேரியபிள் நேம் வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, முன்ன சொன்ன மாதிரி நான் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணணும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எது வரைக்கும் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரிங் முடிகிற வரைக்கும் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தாண்டி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அந்த முடிக்கிற வரைக்கும் பண்ணணும்னா எனக்கு ஸ்ட்ரிங்கோட லென்த் எனக்கு தேவைப்படுது. ஸ்ட்ரிங்கோட லென்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் மேனுவலாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் 1 by 1 ரீட் பண்ணி \0 வர வரைக்கும் ஒரு கவுண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சிம்பிளாக முடிக்கணும்னா நம்ம பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பில்டின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா, நம்ம string.h ஒரு ஹெடர் ஃபைலுக்குள்ளே அந்த பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து strlen. ஸோ இப்போ நான் லென்த்து கண்டுபிடிக்க போகிறேன், அது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் லென்னு. லென்த்து கண்டுபிடிக்க நான் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து strlen ஃபங்க்ஷன். அது என்ன இன்புட் வாங்கிக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கிக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் 15னா இந்த 15ஓட வேல்யூ வந்து len போய் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து உன்னை சொன்ன மாதிரி நான் ஒரு 1 by 1 ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ 1 by 1 ஐட்ரேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு என்ன சாய்ஸ்னால் ஃபார் லூப் தான். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நான் ஒரு ஐன்ற வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை ஐயை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம டிஃபால்ட்டாக ஐயை வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லா ப்ரோக்ராம்லேயும். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஐயை வந்து எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ரீசன்னா,
மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் சொல்கிறாங்களே, சப்போஸ் இது எக்ஸோட வேல்யூ 6ன்னு சொன்னாங்கன்னா அப்போ 6, 12, 18 அந்த போர்ஷனில் இருக்க கேரக்டரை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் எக்ஸை நான் 0வில் ஸ்டார்ட் பண்ணேன், சாரி ஐ 0வில் ஸ்டார்ட் பண்ணாமல் எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எது வரைக்கும் பண்ண போகிறோன்னா ஐயோட வேல்யூ லெஸ் ஆர் ஈக்குவல் 10 இருக்கிற வரைக்கும். ஐ இப்போ எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணணும்? பை டிஃபால்ட்டாக நம்ம ஃபாரில் ஐயில் 0வில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐயோட வேல்யூ ++ தான் பண்ணியிருப்போம் மேக்ஸிமம். இங்கே வந்து அப்படி கிடையாது, மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ printf என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா கேரக்டர் பை கேரக்டர் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். முன்ன சொன்ன மாதிரி ஹியூமன் ரீட் பண்ணும்போது 1லேருந்து n வரைக்கும், சிஸ்டம் ரீட் பண்ணும்போது 0லேருந்து n-1 வரைக்கும். ஸோ அப்போது நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய கேரக்டர் வந்து நத்திங் பட் ஐ -1. ஸோ இது போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆகாது. ஸோ ரிட்டன் 0. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அந்த ப்ரோக்ராம் கரெக்டானு. ஸோ கோடிங்கில் எந்த இஷ்யூ இல்லைன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சேம் இன்புட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கேட்டிருக்காங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இ வரும், அதுக்கப்புறம் பி வரும், அதுக்கப்புறம் ஜே வரும். இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் strlen தெரிஞ்சால் ரொம்ப சிம்பிள். அப்படி இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக அது ஐட்ரேஷன் வந்து நம்ம சொல்கிற சைஸுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் இது வரைக்கும் இதில் ப்ரோக்ராம்னா I++ இல்லை I- கொடுத்துருப்பீங்க. இங்கே வந்து நம்ம I ஈக்குவல் டு I ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா அவங்க ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்டாங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ளஸ் பண்ணும்போது எக்ஸை பேஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.